ஒரே நாளில் 10,000 to 15,000 சம்பாதிக்கிறார். எனக்கு பார்த்துட்டு என்னடா நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக 10,000 to 15,000 பற்றி யோசிச்சுருக்கிறோம், இங்கே ஒரே நாளில் 10,000 to 15,000 25,000 சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு நானே பார்த்தீங்கன்னா 5 lakhக்காக வந்துட்டு என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட பெர் டே டர்ன் ஓவரே 5 lakhங்கிறது பேசிக்காக இருக்குது. நான் இந்த அளவுக்கு மாறுவேங்கிறது எனக்கு அன்னைக்கு தெரியாது. மொத்தத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டேன். அப்புறமேட்டு அந்த கரெக்டாக அந்த லோன் அமௌண்ட் வந்தனையும் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஆமாம், ஷேர் மார்க்கெட்டில் போட்ட மொத்த பணமும் கிட்டத்தட்ட 17 days தான் மொத்த பணமும் போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அக்காவோட மேரேஜ் அப்போ ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. கரெக்டாக வந்துட்டு May 1 லோன் வருதுன்னா May 17 லோன் அமௌண்ட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லாம் போட்டு இதை எடுத்துடலான்ட்டு போய் இதாகிடுச்சு. ஸோ June 12 எங்கள் அக்காவுக்கு மேரேஜ். எனக்கு வந்துட்டு June 17 அப்போலாம் வந்துட்டு அந்த ஒரு 20 daysங்கிறது வந்துட்டு எனக்கு நரகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு. ஏன்னா என்ன ஆயிடுச்சுனாங்க, இந்த லாஸ் ஆனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடை ஆரம்பிச்சேன். அந்த கடை வந்துட்டு ஹைவேஸில் போகுதுன்னு சொல்லி அளந்துட்டு போயிட்டாங்க. ஹைவேஸில் இந்த கடை போகுதுன்ட்டாங்க. 2வது கடை ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொருத்தர் பார்த்துட்டு இருந்தார், லீஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். அவரும் வந்துட்டு இல்லை பார்க்கலைன்ட்டார். தென் 3வது ஷேர் மார்க்கெட் லாஸு. 4வது எங்கள் அக்கா மேரேஜ். இப்போ எல்லாமே வந்து நிற்கிது, பண தேவையில் நிற்கிது. இப்போ நான் வேலைக்கே போனாலும் ஹைவேஸில் கடை போயிடுச்சு, 2வது கடை அந்தளவுக்கு ரன்னிங் இல்லை, போயிடுச்சுனாலும் நான் வேலைக்கே போனாலும் 10,000 தான் சம்பாதிக்க முடியும், அதிகபட்சம் சம்பாதிச்சா. இல்லைன்னா 5,000 சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். லோன் அமௌண்ட்டே மாதம் 2,800 என்னால். அதனால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நைட்டு 2 மணிக்கெலாம் முழிச்சுட்டு நடந்துகிட்டே இருப்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்து June 12 எங்கள் அக்கா மேரேஜ். June 1 வீட்டில் சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்துட்டு சரி என்னென்னு பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் பிரச்சனை, நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். அந்த 2வது கடையை கொடுத்தேன். தென் வந்து எங்கள் அக்கா மேரேஜ்லாம் முடிஞ்சு அப்புறம் ஹைவேஸ்லேயும் போகிறதா இருந்த கடை வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க. ரொம்ப சின்ன கடை தாங்க, ஓகேங்களா. அப்புறமேட்டு டெய்லி காலைல 7:30க்கு போய் கடையை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ 12 மணிக்கு படுக்கிறேன்னா காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் எழுந்திரிச்சு 7:30க்குலாம் நான் கடைக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக சிறு சேர்த்து அப்புறம் ஒரு 2.5 வருஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மொபைல் ஷோரூம் அப்படிங்கிற ஆரம்பிச்சப்ப அப்போ எல்லாருமே ஆரம்பிச்சாங்க, ஹெவி காம்படிஷன் நீங்கள் ஆரம்பிச்ச டைம்ல இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 2-3 பிராண்ட் பேர் அவங்களாம் வந்து அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் ஆரம்பிச்சாங்க. அதில் நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணீங்க? இப்போ எங்களுது ப்ராடக்ட் பேஸ்டு இதுங்க, சர்வீஸுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டேஸ்ட் காட்டிலாம் நம்ம அந்த கஸ்டமரை வர வைக்க முடியாது, ஓகேங்களா. ஒரு நல்ல கேர் கொடுத்து தான் நம்ம வர வைக்க முடியும். ஸோ நம்ம நல்ல கேரிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, நகை எடுக்கிறீங்க, நம்ம ஒரு 2 கடை செட் ஆகிருக்கும் மைண்டில். அந்த 2 கடைக்கே தான் போயிட்டே இருப்போம். ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் நகை எடுக்கிறதுனாலும் வேறு எந்த கடையை நீங்கள் எடுத்துக்கங்க, 1000 கடை இருக்கலாம். ஆனால் நமக்கு அது செட்டாக இருக்கும். அங்கே போய் எடுத்துட்டோம்னா நமக்கு அது திருப்தி இருக்கும். ஏன்னா காட்டியிருப்பாங்க, நமக்கு நல்லா எடுத்து காட்டுவாங்க, நல்லா கேர் பண்ணுவாங்க. அந்த இதில் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டோம்னாவே அந்த கஸ்டமர் நீங்கள் 10 வருஷம் நாளில் வெளியே போக மாட்டாங்க, அவங்க ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் வெறும் மொபைல் மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏர்பட்ஸு, வாட்சஸ், நிறைய பவர் பேங்க்ஸ், இந்த மாதிரி சார்ஜர் எல்லாமே இருக்குங்க. என்டையர் ஐட்டமுமே நீங்கள் நம்மகிட்ட தானே வருவீங்க. அப்போ ஏதோ ஒரு நீங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் 2 வருஷம் கழிச்சு தான் அந்த ஸ்டோருக்கு போவீங்கன்னு இல்லை, வந்துகிட்டே தான் இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட ரெஃபரன்ஸ் நிறைய வருங்க.